வணக்கங்கண்ணா. வணக்கம் வணக்கங்க. நம்ம ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டுச்சந்தையில் இருக்கோம். ஆமாங்க. இந்த வாரம் மாட்டு நிலவரம் சொல்கிறீங்களா? சந்தை நிலவரம் இந்த வாரம் நிலவரம் கொஞ்சம் சுமார் தாங்க. சூப்பர்னு சொல்ல முடியாது, மட்டம்னு சொல்ல முடியாது, சுமார் தான். போன வாரம் மழை வந்து சுமாராச்சு, இந்த வாரம் வெயில் வந்து கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. இப்போ எவ்வளோ மாடு எடுத்து கொடுத்துருக்கீங்க? இன்னைக்கு ஒரு 18 மாடு. எந்தெந்த ஊருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க? எட்டயபுரம், அப்புறம் கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, இந்த சைடு கரூர், அப்புறம் சிவன்மலை, அப்புறம் பல பக்கம் எடுத்து கொடுத்துருக்குங்க. எல்லாமே சுற்றுவட்டாரமே இருக்கு. ஆமாம். லாங் எங்கேயும் எடுத்து கொடுக்கலாம். நாங்கள் அதை எட்டயபுரமெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம். அப்புறம் 2-3 கஸ்டமர் வந்தாங்க. அப்புறம் அவங்களே மாடு தடவினாங்க. சிலதெல்லாம் நான் பேசிட்டு வர்ற முடியும் பேசிட்டு வராங்க, நல்லா கேட்குறாங்க. கடைசி இங்கே வந்தோடனே அவங்கவுங்க பிரிஞ்சிடுறாங்க. கூட்டத்தை பார்த்தோன்னே மைண்டு மாறிட மாட்டேங்குது, அதெல்லாம் பிரிஞ்சுக்கிறாங்க. அது அவங்கவுங்க பிரிய நம்மக்கிட்ட எடுக்கணும்னு இல்லை, அவங்களே தனிப்பட்ட முறையில் எடுத்தால் நல்லா எடுத்தா ஓகே. தப்பாக எடுத்து போச்சுன்னா யாரையும் கேட்கறக்கு வழி இல்லை. இல்லை, நாங்களும் பார்த்துருக்கோம். எல்லாருமே இப்போ வந்துட்டு அங்கேருந்து வரவங்க எல்லாமே நாங்கள் அட்டன் பண்ண கால்ஸு இல்லை கமெண்ட்ஸில் இது பண்ணுறப்ப கூட ரேட்டு கம்மின்னொன்னே எல்லாம் படுமட்டத்துக்கு கம்மியான மாதிரி 30,000 கிடைக்குங்களா, 40,000 கிடைக்குங்களா, 20 லிட்டரு கறக்கும். அதாவது அதே 30,000 40,000 கிடைக்குமா கேட்குமான்னு கேட்குறாங்க. ரைட்டு, அதே கறவை மாடு அதே 30,000 40,000 கிடைக்குமான்னு கேட்குறவங்க அந்த ரேட்டுக்கு அவங்க வீட்டில் கொடுப்பாங்களா பொருள்? வளர்த்தணும் அவங்க வீட்டிலேருந்து ஒரு பொருளை 30,000 நேரம் பார்த்து கறக்கிறது, இல்லை நேரம் 6-7 கறக்கிறது கொடுப்பாங்களா? அவங்க கேட்கறது எந்த மாதிரி கேட்குறாங்கன்னாக்கா, ஒரு 30 லிட்டரு கறக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 30 லிட்டரு கறக்கிற மாதிரி 40 லிட்டரு 20 லிட்டரு ஒரு வேலைக்கு கறக்கிற மாதிரி மாடு வந்துட்டு ஒரு 50-60 கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு தலை எது வாழதுன்னு தெரியாமல் கேட்கறது, எப்படி கேட்கறது கூட தெரியாமல் கேட்குறாங்க. சும்மா அது என்னமோ எப்படி சொல்கிறது, இந்த வாய்க்கால் தண்ணி போது வரும், அது கூட ஒரு அளவு தான், ஒரு குறிப்பிட்ட நாள் தான் வாய்க்கால போகும். எல்லா நேரம் ஒரே மாதிரி போகும், திடீர்னு அது வறண்டு போயிடும். அதாட்ட பால் மாடு 30 லிட்டர்னா 30 லிட்டர் ஊற்றுவோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கு எப்படி தீனி கொடுக்கணும், எப்படி பராமரிக்கணும், அந்த கறவைக்கு எவ்வளோ பட்ஜெட்டு மாடு போடணுங்கிறதெல்லாம் தெரியல. ஒரு ஜென்ரல் நாலேஜ் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே யூடியூப் சேனலில் சில பேருங்க எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க. என்னென்னு, இந்த மாதிரி இத்தனை லிட்டரு பால் கொடுக்கும், இந்த பட்ஜெட்டில் இத்தனை லிட்டரு பால் கொடுக்கும், 30,000 ரூபாய்க்கு உங்களுக்குன்னா 15-20 லிட்டரு கிடைக்கும். அதெல்லாம் சும்மா, அதாவது 5 to 20 30,000 35,000 கறக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோசடி நடக்குது. ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பஞ்சாப்லேருந்து மாடு கொண்டு தரோம், 5,000 கொடுத்தீங்கன்னா உங்கள் இடத்துக்காக கொடுத்துட்டு மாட்டை கொண்டு வந்து இது பண்ணி கொஞ்சம் ஆன்லைன் மோசடி. அதனால் பஞ்சாப்லேருந்து ஹிந்திக்காரனுக்கு பேசுவானுங்க. பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாடு, ஹெச்எப் மாடு, அது இதுன்னு போட்டிருப்பானுங்க நார்த் சைடில் இருக்கிற மாதிரி. அதை பார்த்துட்டு நம்ம ஆளுங்க ஆர்வ கோளாறுல என்ன பண்ணுறது, அவனுக்கிட்ட பேசுறது. அவன் வந்து என்னோட ஆதார் பாருங்க, அதை பாருங்கம்மா. அப்போ கடைசியில் பார்த்தா பணத்தை அனுப்ப சொல்கிறேன், பணத்தை 10 பேர் 5,000 பார்த்தா 50,000 ஆச்சு ஒரே நாள். நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு சும்மா தூக்கி போட்டு வேறு நம்பர் போடுவான். ஆன்லைன் மோசடி நிறைய கிடக்குது. நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றி வீடியோ பேசியிருக்கோம். அதை பார்த்துட்டு இவங்கெல்லாம் கேட்குறது. 5,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இங்கேருந்து எப்படி சொல்கிறது, சேலம் அந்த சைடு போகிற வண்டி வாடகை கூட நம்ம ஆட்டோவை கட்டுப்படியாகாது. 100 கிலோமீட்டர் கோயம்புத்தூர் போனால் கூட வண்டி வாடகை 5,000 ரூபா வச்சு. இவன் நார்த்லேருந்து 5,000 ரூபாய்க்கு நம்ம கொண்டு வந்து இறக்குவானா வண்டியில்? இறக்கிட்டு நம்மளை தேடி பணம் வாங்குவானா? ஒரு ஜென்ரல் நாலேஜ், ஒரு அறிவு கூட இல்லாமல் நம்ம ஆளுக்கு ஆர்வத்தில் இப்படி போகிறனால எல்லாம் ஏமாந்து நிறைய பேர் இப்படி பணத்தை கட்டி ஏமாறுறாங்க. இல்லை, இப்போ ஈரோடு மார்க்கெட்லேயே அந்த மாதிரி ரேட் கம்மியாயிடுச்சுன்னு ஒன்று, ரொம்ப ரேட் கம்மியான மாதிரியே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே கம்மியாகுதுன்னா அதாவது அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கால் வர, அதாவதுங்க அதர் டிஸ்ட்ரிக்ட் கால் வருது, ரைட்டு கம்மியாகிடுச்சுன்னு சொல்ல. நம்மளாம் சொல்லி வர சொல்கிறது பெரிய விஷயம். வாங்க 50 ரூபாய்க்கு எப்படி சொல்கிறது, ஒரு 20 லிட்டர் கறக்க வாங்கன்னு சொல்லி அவனை வர சொல்லி வச்சு நம்ம மாடு வாங்கி தர்றது பெரிய விஷயம் இல்லை. அவங்ககிட்ட அலைச்சல். அதெல்லாம் நம்ம ஏன் அந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் போகணும்? நம்மகிட்ட இருக்குது என்ன உண்மை, நேற்றையே கூட இந்த மாடு இன்றைக்கி 40 ரூபாய்க்கு வாங்கினா 40 ரூபா, பார்க்குறவங்க கண்ணுக்கு இது 30 ரூபாய்க்கு வாங்கலான்னு சொன்னால் அது 30 ரூபா தான் அவன் நினைக்க. நம்ம இங்கேருந்து வாங்குறவனுக்கு தான் தெரியும், இன்னைக்கு களத்தில் நின்று வேலை செய்கிறவனுக்கு தான் தெரியும். சும்மா உக்காந்த இடத்துல பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் சும்மா அங்கே பார்த்துட்டு வர்றதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா இன்றைக்கி இந்த மாடு இன்றைக்கி ஒரு 40 ரூபாய்க்கு வாங்குறேன்னா மாட்டுக்காருக்கு ஒரு 2 ரூபா 5 ரூபா லாபம் நிற்கணும். அது போக வந்து இவங்க கொடுத்தவங்க கம்மியாக கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் வேணுமில்ல, நமக்கு எப்படி காசு வருமானம் லாபம் வேணுமோ அதாவது விற்கிறவனுக்கும் லாபம் வேணுமில்ல. எல்லாம் எதிர்பார்க்கறது வாங்குறவங்க நம்ம கம்மி ரேட்ல வாங்கணும், விற்கிறப்ப அதிக ரேட்ல விற்கணும்னு தான். அதுதான் இப்போ நட்டத்துக்கு வைப்போம். நீங்கள் ஒரு 40,000 ரூபாய்க்கு ஒரு கண்ணுக்குட்டி வாங்கினா 1,00,000 ரூபாய்க்கு விற்கிதுன்னா சந்தோஷப்படுவோமா? அதே 45,000 50,000 விற்றா சந்தோஷப்படுவோமா? அதான் கண்ணுக்குட்டியே 20-25 அதே காந்தி தாத்தா, அதே 500 ரூபா நோட்டு, அதே 100 ரூபா நோட்டு, அதே 2,000 ரூபா நோட்டு, அதுதான் என்ன.
அதாட்டம் மற்றவங்களுக்கு அதுதான், எல்லாத்தையும் காசு தான். அவங்க தேவைக்கு தகுந்த பண்ணிக்க வேண்டியதுதான். அதான் சொல்லுவாங்க பாருங்க, உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா. அப்படித்தான். கம்மியாக கிடைக்கணும்னு பார்த்தா யார் தான் அந்த இழப்பையெல்லாம் ஏற்றுக்கிறது? ஏதோ இப்போ நான் ஒரு விவசாயி, நான் கம்மியாக கிடைக்குன்னு நான் எதிர்பார்த்து மாடு வேணும்னு சொல்லி நான் அலையிறேன். அதே கம்மியாக கொடுக்கறது ஒரு விவசாயி தான் கம்மியாக கொடுப்பான். அவங்க வறுமைக்கு அவங்க கொடுப்பாங்க. அப்பயும் ஒருத்தருக்கு யாருக்கும் ஒன்று இது எல்லாத்துக்கும் இதுதாங்க. அதெல்லாம் மனசு காரணம், மனசு அங்கலாப்பு, அதுதான் விஷயம். சரிங்க, நான் வரப்போற வீடியோவில் நம்ம ஆல்ரெடி மாடுங்க எல்லாமே எடுத்திருக்கோம், நீங்களும் பேசியிருக்கீங்க. ஒரு சில கஸ்டமர் பேசல, அவங்களுக்கு பதிலாக நீங்களே பேசியிருக்கீங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, நன்றிங்க. ஓகே, நன்றிங்க. இந்த மாடு 15 லிட்டர் கறக்குங்களா? கறக்குங்க. அப்படியே சாமி மாடாட்ட இருக்குதா? புதுசாக நாட்டு மாட்டோட வரீங்க? நாட்டு மாடு அடே வாடி. வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவரோட சின்ன பையன் தான் நிறைய வீடியோவில் பேசிட்டு இருப்பான். இப்போ பெரிய பையன் வந்திருக்காரு.